ஆகவே நாம் எல்லாரும் வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். லூக்கா 22வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். லூக்கா 22வது அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரை உள்ள ஒரு பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் கவனமாக கேளுங்கள். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லெறி தூரம் அப்புறம் போய் முழங்கால் படியிட்டு, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெரும் துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து தம்முடைய சீஷரிடத்தில் வந்து அவர்களை தூக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறதென்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். சரி, இந்த வேத பகுதி நமக்கு எதை காண்பிக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே மரிப்பதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு போராட்ட நிகழ்வு, அதாவது ஒரு போராட்டத்தின் ஒரு சூழ்நிலை. அது என்ன போராட்டம் அப்படின்னா, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 42வது வசனம், பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். சோ அப்போ அவருக்கு ஒரு போராட்டம் அவருடைய மனசுக்குள்ள. என்ன போராட்டம்? இந்த பாத்திரம், இப்பொழுது அவர் எடுக்க போகிற ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? அவர் சிலுவையிலே என்ன பண்ண வேண்டும்? மரிக்க வேண்டும். அவரை வேதபாரகர், பரிசேயர் அல்லது பிரதான ஆசாரியர் போன்ற மத குருமார்கள் அல்ல மத தலைவர்கள் திட்டம் போட்டு அவரை என்ன பண்ண போகிறார்கள்? கொலை செய்ய போகிறார்கள். கொலை, நல்லா கவனிக்கணும். அவர் என்ன பண்ண போகிறாரு? கொலை செய்யப்பட போகிறார். அப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு 100% கடவுளாகவும் 100% மனிதனாகவும் இருக்கும்போது, இந்த மனித தன்மையிலே அவர் உள்ளத்துல என்ன வருகிறது? ஒரு விதமான போராட்டம். இப்ப எடுத்துக்கோங்க, இன்னும் 24 மணி நேரத்துல ஒருவர் இறந்து விட போகிறார் என்று சொல்லப்படுமானால் அந்த நபருடைய மனநிலை எப்படி இருக்கும்? யோசிங்க. சிலர் பாத்தீங்கன்னா கேன்சர்ல பாதிக்கப்பட்டவங்களுக்கு டாக்டர் சொல்றாங்க, இன்னும் 6 மாசத்துல நீங்க இறந்துருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவருக்கே எப்படி இருக்குது? ஐயோ, இன்னும் 6 மாசத்துல என்ன போகிறேன்? இறந்துட போறேனான்ற ஒரு விதமான ஒரு மனசுக்குள்ள ஒரு விதமான போராட்டம். 24 மணி நேரத்துல ஒருத்தர் இறக்க போகிறார். அல்லது நீங்க பாத்தீங்கன்னா தூக்கு தண்டனை பெறப்போகிற ஒரு கைதி, அவருக்கு நாளை காலையில தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு விதமான பதட்டத்தோடு கூட, ஒரு விதமான குழப்பத்தோடு கூட, பயத்தோடு கூட, அவருடைய ஒரு வியாகுலத்தோடு கூட அவருடைய உள்ளம் காணப்படும். அதே மாதிரியான ஒரு நிலைமை தான் இப்போ இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். இன்னும் ஒரு சில மணி நேரத்துல அவர் பயங்கரமான வேதனைகளை தன்னுடைய சரீரத்தில் என்ன பண்ண போகிறார்? அனுபவிக்க போகிறார். அவர் நிறைய கஷ்டங்கள் அவருக்குள்ள வரப்போகிறது. அவரை கேலி செய்ய போகிறார்கள், கிண்டல் செய்ய போகிறார்கள். அவருடைய ஈகோவை டச் பண்ணி பார்க்க போறாங்க. அவருக்கு எல்லா விதமான உபத்திரவங்களும் என்ன பண்ண போகிறாங்க? கொடுக்க போறாங்க. அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையே அவருடைய மனம் போராடி கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது அவர் கேட்கிறாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் என்ன? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும்.
இன்னைக்கு நிறைய பேர் ஜெபத்தை நம்ம தவறா புரிந்து வைத்திருக்கிறோம். முதல்ல ஜெபம் என்றால் தேவனோடு உள்ள உறவின் வெளிப்பாடு. தேவனோடு உள்ள உறவின் வெளிப்பாடு முதல்ல. இரண்டாவது, நம்முடைய உள்ளத்திலே எது பிரதானமாய் தோன்றுகிறதோ அதுதான் தேவனுடைய சமூகத்திலே எதுவாக ஏறெடுக்கப்படுகிறது? ஜெபமாக ஏறெடுக்கப்படுகிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய இந்த சூழ்நிலையில இப்போ இயேசு என்ன பண்றாரு? முதல்ல இந்த லூக்காவில் நீங்க பாத்தீங்கன்னா யூதாஸ் காரியோத்து என்ன பண்றாருன்னா இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு ஆயத்தமாகிறார். லூக்கா 22ல பாக்குறோம். அதுக்கப்புறம் இயேசு என்ன பண்றாரு? கடைசி போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தும்படிக்கு சீஷர்களை அனுப்புகிறார். அப்போ அந்த பந்தியை அவர்களோடு கூட அனுசரிக்கிறார். அந்த பந்தியை அனுசரிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒலிவ மலைக்கு போறாங்க. அங்கே கெத்செமனே என்ற தோட்டத்திலே இயேசு என்ன பண்ணுகிறார்? ஜெபம் பண்ணுகிறார். அப்போ அந்த ஜெபத்திலே அவருடைய உள்ளத்துல எது பிரதானமாய் தோன்றுகிறதோ அதை அவர் ஜெபமாக என்ன பண்ணுகிறார்? ஏறெடுக்கிறார். இப்போ உங்க சூழ்நிலையில நீங்க அந்த சூழ்நிலையில உங்களுக்கு எது பிரதானமாய் தோன்றுகிறதோ அதைத்தான் நீங்க என்னவா ஏறெடுப்பீங்க? ஜெபமாக ஏறெடுப்பீங்க. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சூழ்நிலை எப்படி இருந்தாலும் ஒரே ஜெபம் தான். என்ன ஜெபம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என்னுடைய குடும்பத்தை என்ன பண்ணும்? ஆசீர்வதியும். இதுதான் எல்லாருடைய ஜெபமாக, எல்லாருல அநேகருடைய ஜெபமாக இருக்கும். ஆனா உண்மையான ஜெபம் என்றால் அந்தந்த சூழ்நிலையிலே அவரவருக்கு எது பிரதானமாய் காணப்படுகிறதோ அதுவே அவர்களுடைய ஜெபமாக இருக்கும். அப்போ இன்றைக்கு இயேசு செய்த ஜெபம் என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்று ஜெபம் பண்ணுகிறார். அப்ப கேள்வி என்னன்னா, அந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்கினதா? நிறைய பேர் என்ன சொல்றாங்க? நான் ஜெபம் செஞ்சிட்டேன், கர்த்தர் உடனேயே எனக்கு என்ன பண்ணிடுவார்? இத செய்திருவாரு. ஆனா எதை மிஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா, கர்த்தர் தம்முடைய சித்தம் என்றால் இதை எனக்கு செய்வார் என்பதை என்ன பண்ணிடுறாங்க? மிஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு நிறைய சபையில இருக்கக்கூடிய போதனை என்னன்னா, நீ ஆண்டவருடைய நாமத்தினாலே நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு என்ன பண்ணுவார்? தருவார். அவருடைய சித்தத்தை எல்லாம் நீ என்ன பண்ண வேண்டியதில்லை, யோசிக்க வேண்டியதில்லை. எப்படி சொல்றாங்க? ஆண்டவர் நீ உனக்கு ஆண்டவர் சித்தம் தான், ஆண்டவர் உனக்கு கட்டாயமா என்ன பண்ணுவாரு? கொடுப்பார். அது தேவ சித்தம் என்று சொல்லி இவர்கள் தேவனுக்காக என்ன பண்றாங்க? பேசி ஜனங்களை தவறாக வழிநடத்துகிறார்கள். இப்ப பாருங்க, இயேசு செய்த ஜெபத்துல அடுத்த 2வது பகுதி என்ன சொல்றாரு? ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல. சோ இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம் என்ன? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். இதுதான் அவருடைய ஜெபம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னது? உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. அல்லேலூயா. சோ இன்னைக்கு இந்த பிரசங்கத்துக்கு நான் வைத்திருக்கிற தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சித்தமும் சோதனையும். சித்தமும் சோதனையும். இப்போ இயேசுவுக்கு ஒரு சோதனை வருகிறது. இந்த சோதனையை அவர் ஜெயித்தால் தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? நிறைவேற்றுகிறார். இந்த சோதனையிலே அவர் தோற்றுவிட்டால் தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணவில்லை? நிறைவேற்றவில்லை. அப்போ இயேசு என்ன பண்ணி ஆகணும்? சோதனை என்ன பண்ணி ஆகணும்? ஜெயிக்கணும். சரி, அவருக்கு வந்த சோதனை என்ன? அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி மத்தேயு, மார்க்கு, இந்த சுவிசேஷங்கள்ல, யோவான்ல இதே சம்பவம் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அப்பதான் நம்ம இன்னும் கொஞ்சம் விளக்கமாக இதை குறித்து அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 26வது அதிகாரத்துல இதே சம்பவம், கெத்செமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து அங்கே போய் ஜெபம் பண்ணும்போது அந்த வசனம் எங்க இருக்குன்னா 26 36 இருந்து 46 வரைக்கும் இருக்குது. இதுல ஒரு சில வசனங்கள் மட்டும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதுல பாருங்க, 39, 42, 43ல அவர் சொல்றாரு, பிதாவே, அதை மட்டும் யாராவது ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? 39 மட்டும் வாசிங்க. சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல,
உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். சோ அப்போ இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன பண்றாரு? மறுபடியும் சொல்றாரு, என்ன பண்றது? ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு என்ன பண்ணட்டும், நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே என்ன பண்ண கடவது, ஆக கடவது. இந்த ஜெபத்தை இயேசு இந்த மத்தேயுவிலே 3 முறை செய்ததாக மத்தேயு என்ன பண்ணியிருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை முறை செஞ்சிருக்கிறாராம்? 3 முறை. நீங்க 43வது வசனத்தை வாசித்தீங்கன்னா 3வது முறையும் அவர் அப்படியே என்ன பண்ணினார்? ஜெபம் பண்ணினார். வாசிக்கலாமா? அவர் திரும்ப வந்தபோது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார். அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் 3ஆம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி ஜெபம் பண்ணினார். சோ 3 முறை என்ன பண்றாரு? இந்த ஜெபத்தை அவர் என்ன பண்றாரு? ஏறெடுக்கிறார். அப்புறம் 41ல பாத்தீங்களா, அவர் சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோ சீஷர்களுக்கும் என்ன சொல்றாரு? நீங்களும் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் மார்க் 14வது அதிகாரம் 37-38ல, பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, இப்போ பாருங்க, பேதுருவை மட்டும் சொல்றாரு, மார்க் சொல்றது, பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். சோ சீமோனை பார்த்து சொல்றாரு, மற்ற எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் யோவான் 18:1ல வாசிக்கிறோம், இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீஷரோடு கூட கெதரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது, அதிலே அவரும் அவருடைய சீஷரும் பிரவேசித்தார்கள். சோ யோவான் வெறும் தோட்டம் அப்படின்னு மட்டும்தான் சொல்றார். சோ இதுல எல்லாத்துலயும் இயேசு ஒரு போராட்டம், ஒரு சோதனைக்குள்ள போறாரு. இப்போ சோதனையா சித்தமா என்ற ஒரு சோதனைக்கும் சித்தத்துக்கும் இடையில என்ன நடக்கிறது? ஒரு போராட்டம் நடக்கிறது. சரி, இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன? சொல்லுங்களேன். இயேசுவுக்கு வந்த சோதனை என்ன? இயேசு எதற்காக ஜெபம் பண்ணினார்? சோதனையை ஜெயிக்கும்படி என்ன பண்றாரு? ஜெபம் பண்றார். சோ வந்த சோதனை என்ன? கொலை செய்யப்பட போகிறார்கள் என்ற சோதனை. வாழ்வா சாவா, இதுதான் அவருக்கு வைக்கிற டெஸ்ட். வாழ்வா சாவா. இப்ப நல்லா கவனிங்க. வாழ்வு, அவர் வந்து 2த்துல 1 அவர் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். நான் வாழ போறேனா அல்லது சாக போறேனா? இப்ப அவருடைய சாய்ஸ் முன்னாடி வச்சிருக்கிறாங்க. உனக்கு வாழ்வு வேண்டுமானால் அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னை பற்றிய உண்மைகளையும் வேத வசனத்தில் உள்ள உண்மைகளையும் அவர் போதிப்பதை, பேசுவதை நிறுத்தினால் அவருக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. மறுபடியும் சொல்றேன், தன்னை பற்றிய உண்மைகளையும் வேத வசனத்தில் உள்ள உண்மைகளையும் பேசுவதையும் போதிப்பதையும் அவர் நிறுத்திவிட்டால் அவளுக்கு என்ன உண்டு? வாழ்வு உண்டு. அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? தன்னை பற்றிய உண்மைகளையும் வேத வசனத்தில் உள்ள உண்மைகளையும் பற்றி பேசினால், போதித்தால் அவருக்கு என்ன உண்டு? சாவு உண்டு. சோ இப்ப அவர் என்ன சூஸ் பண்ணணும்? தன்னை பற்றிய உண்மைகளை பேசுவதா வேண்டாமா? வேத வசனத்தில் உள்ள உண்மைகளை, சத்தியங்களை போதிப்பதா வேண்டாமா? அப்போ போதித்தால் மரணம், போதிக்காவிட்டால் வாழ்வு. இதுக்கு இடையில அவர் என்ன பண்ணணும்? சூஸ் பண்ணணும். இப்ப நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சோதனை அப்படின்னாலே வேற எதையோ கொண்டு வந்து அந்த இடத்துல வச்சிடறாங்க.
சோ இப்போ இந்த கான்டெக்ஸ்ட்ல சோதனை என்பது இந்த சோதனை தான். என்ன சோதனை? நான் சத்தியத்தை பேச வேண்டுமா? சத்தியத்தை பேசுவதனால் எனக்கு மரணம் வரப்போகிறது. மரணம் வந்தாலும் நான் சத்தியத்தை பேச போகிறேனா? அல்லது மரணத்துக்கு பயந்து நான் சத்தியத்தை மறைத்து பொய்களை இந்த உலகத்துல நான் பேச போகிறேனா? அப்போ இயேசு எந்த தீர்மானத்தை எடுத்தார்? எது தேவ சித்தம்? சத்தியத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ணணும்? சொல்லி கொடுக்கணும், போதிக்கணும். அப்படி செய்தால் அவருக்கு என்ன வரும்? மரணம் வரும். சரி, இதற்கு உதாரணமாக ஆதாரமாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். சோ இந்த வேத பகுதியில எப்படி இயேசுவை அவர்கள் கொலை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறார்கள், இயேசு என்ன செய்தார் என்பதை நாம் பார்த்துவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த பாயிண்ட்களுக்கு நாம் செல்லலாம். மத்தேயு 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். அக்காலத்திலே இயேசு ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். எந்த நாள்ல போறாரு? ஓய்வு நாள்ல பயிர் வழியில போறார். அவருடைய சீஷர்கள் பசியாயிருந்து கதிர்களை கொய்து தின்ன தொடங்கினார்கள். பரிசேயர் அதை கண்டு அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உம்முடைய சீஷர்கள் செய்கிறார்களே என்றார்கள். அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாயிருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேறு ஒருவரும் புசிக்காத தேவ சமூகத்து அப்பங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவ ஆலயத்தில் ஓய்ந்திராமல் ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாதிருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? சோ இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க? இயேசு ஓய்வு நாள்ல எங்க போறாரு? பயிர் வழியே நடந்து போகிறார். அவர் எங்க போவாரு? ஒருவேளை அவர் எங்க போவாரு? நடந்து போறது ஜெப ஆலயத்துக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ நடந்து போகும்போது சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, பயிர் அங்க இருக்கக்கூடிய அந்த பயிரை எடுத்து கையில வைத்து என்ன பண்றாங்க? கொய்றாங்க. கொய்றதுனா என்ன? அந்த கோதுமையையும் உமியையும் என்ன பண்றது? தனித்தனியா பிரிக்கிறது. இப்படி இப்படி நசுக்குனா அது பிரியும். ஊதுனா என்ன ஆயிடும்? அந்த பதரெல்லாம் பறந்து போயிடும். அங்க என்ன இருக்கும்? கோதுமை இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் பசியில போறாங்க. அதனால வழியில போகும்போது அதை என்ன பண்றாங்க? எடுத்து சாப்பிடுறாங்க. இது நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட ஒன்று. சோ நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தருடைய வயல்ல நீங்க கிராஸ் பண்ணி போகும்போது வயல்ல அறுத்து எடுத்துட்டு போக கூடாது. அதுல இருக்கிற கதிர்கள் என்ன பண்ணலாம்? எடுத்து கொய்து வாயில போட்டு சாப்பிட்டுட்டு நடந்து போகலாம். ஆனா அறுவடை எல்லாம் பண்ணி என்ன பண்ணக்கூடாது? எடுத்துட்டு போக கூடாது. ஆனால் இந்த பரிசேயர் சதுசேயர் வேதபாரகர் போன்றவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 7ஆம் நாள் என்ன நாள்? ஓய்வு நாள். இந்த நாளிலே நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் உன்னுடைய வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஆடு மாடுகளும் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஓய்ந்து இருக்கணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. என்ன கட்டளை? ஓய்ந்திருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. அப்போ இந்த ஒரு கட்டளைக்கு இந்த பரிசேர் வேதபாரகர் இவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆயிரக்கணக்கான விளக்கங்களை என்ன பண்ணுகிறாங்க? கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு என்ன? இந்த கதிர்களை எடுத்து என்ன பண்ணக்கூடாது? ஓய்வு நாள்ல கொய்யக்கூடாது. அப்போ கொய்தால் என்ன அர்த்தம்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதுக்கு சமம் அப்படின்னா, அந்த வயலையே அறுவடை செய்து அந்த கதிர்களை எடுத்து அதெல்லாம் புடைச்சது மாதிரி அதற்கு சமமான ஒரு வேலையை செய்து விட்டதாக இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? ஒரு பாரம்பரியத்தை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு மனித போதனையை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அப்போ இயேசு அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி கேட்கிறாரு? 2 கேள்வி. ஒண்ணு, தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் ஒரு சூழ்நிலையில தேவ சமூகத்து அப்பங்களை எடுத்து சாப்பிடவில்லையா? அந்த தேவ சமூகத்து அப்பங்களை யார் மட்டும்தான் சாப்பிடணுமா? ஆசாரிகள் மட்டும்தான் சாப்பிடணும். ஆனா தாவீது ராஜா போய் அதை எடுத்து என்ன பண்றாரு? சாப்பிடுறாரு. தன்னோடு கூட இருந்தவங்களுக்கும் அந்த அப்பத்தை என்ன பண்றாரு? கொடுக்கிறார்.
ஆனா அதை இவங்க என்ன பண்ணிக்கல, ரொம்ப பெரிய தப்பா என்ன பண்ணல, எடுத்துக்கல. ஏன்னா இவங்களுக்கு யார் ரொம்ப பிடிச்சமானவரு? தாவீது ராஜா. சரி, அது ஒன்னு சொல்றார். இரண்டாவது என்ன சொல்றாரு, ஓய்வு நாள்ல ஆசாரியர்கள் தேவ ஆலயத்துல வேலை செய்தாலும் அது என்ன இல்ல, குற்றம் இல்ல. ஏன்னா ஆசாரியர்களுக்கு அந்த நாள் என்ன பண்ணப்படுகிறது, விலக்கு கொடுக்கப்படுகிறது. சோ யாரு வேலை செய்யக்கூடாது, பாமர மக்கள், பொதுமக்கள் எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆனா ஆசாரியர்கள் என்ன பண்ணலாம், வேலை செய்யலாம். அப்போ அந்த கேள்வியும் இயேசு கேட்கிறாரு, இதையும் நீங்க வேதத்துல வாசிக்கலையா? அதனால என்ன சொல்ல வராரு, சீஷர்கள் இப்படி எடுத்து கொய்து சாப்பிட்டது என்ன கிடையாது, தப்பு கிடையாது. சோ இங்க இயேசு என்ன பண்றார் அப்படின்னா, மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை அவர் என்ன பண்ணுகிறார், எதிர்க்கிறார். என்ன எதிர்க்கிறார்? மனித போதனைகளையும் மனித பாரம்பரியங்களையும் அவர் என்ன பண்ணுகிறார், எதிர்க்கிறார். அதற்கு எதிர்த்து நிற்கிறார், அதற்கு எதிர்த்து போதனை செய்கிறார். சரிங்களா? ஒன்று. அடுத்தது 6ஆம் வசனத்திலிருந்து, தேவ ஆலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். பாருங்க, யூதர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப பெருசு, தேவ ஆலயம். இப்ப இயேசு என்ன சொல்றாரு, தேவ ஆலயத்தை விட பெரியவர் யாரு, நான் என்று இயேசு சொல்றார். தேவ ஆலயத்தை விட பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னா என்ன, தன்னை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை அவர்களுக்கு என்ன பண்றாரு, கொடுக்கிறார். எப்பா நீ தேவாலயத்தை ரொம்ப பெருசா எடுக்கிற, ஆனா இந்த தேவாலயத்துல தேவன் வாசம் பண்றாருன்னு நீ சொல்றல, அந்த தேவன் யாரு, நான் தான். இந்த தேவாலயத்தை விட பெரியவர் யாரு, நான் தான் என்று தன்னை பற்றிய ஒரு வெளிப்பாடை அவர்களுக்கு சொல்லுகிறார், ஒரு உண்மையை அவங்களுக்கு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க, தேவாலயத்திலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார் என்றார். மறுபடியும் சொல்றாரு, மனுஷகுமாரன் எதற்கு ஆண்டவர், ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அப்படின்னா என்ன, ஓய்வு நாள்ன்ற கட்டளையை கொடுத்ததே யார்தான், மனுஷகுமாரன் தான். நாங்க சில நேரத்துல கிண்டலா பேசுவோம், கடலுக்கே உப்பா. என்னது, கடலுக்கே உப்பா அப்படின்னா என்ன அர்த்தம்? உப்பை எங்க இருந்து வருது, கடல்ல இருந்து வருது. அந்த கடலுக்கே நம்ம போய் என்ன பண்ண முடியாது, உப்பை கொடுக்க முடியாது. இப்போ இயேசுதான் எதை உண்டாக்கினவர், மனிதர்களை உண்டாக்கினவர். ஓய்வு நாளின் கட்டளை கொடுத்தவரே யார்தான், அவர்தான். இப்போ அவருக்கே எதை பத்தி பேசுறாங்க, ஓய்வு நாளை பத்தி பேசுறாங்க. என்ன இங்க நடக்குது, ஓய்வு நாள் கொடுத்ததனுடைய அர்த்தம் வேற. ஆனா இவர்கள் மனிதர்களாக நிறைய பாரம்பரியங்களினாலே இந்த ஓய்வு நாளுடைய அர்த்தத்தை என்ன பண்ணிட்டாங்க, மாத்தி அந்த போதனையை யாருக்கு போதிக்கிறாங்க, இந்த ஓய்வு நாளை பற்றிய கட்டளையை கொடுத்தவருக்கே என்ன பண்றாங்க, போதிக்கிறாங்க. அப்போ இயேசு சொல்றாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு அவர் என்னவா இருக்கிறார், ஆண்டவராய் இருக்கிறார் என்று சொல்றார். அப்புறம் பாருங்க, இங்க எதை விரும்புறாராம் ஆண்டவர், பலியை அல்ல, எதை விரும்புறாராம், இரக்கத்தையே விரும்புகிறார். அல்லேலூயா. அதாவது இப்போ பலி என்பது ஆண்டவருக்காக, அதாவது ஆண்டவரை நினைத்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்னு சொல்லி நினைச்சு செய்வது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஆண்டவர் கொடுத்த பலி எல்லாமே யாருக்காகனா ஆண்டவரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். எப்படி மனம் திரும்பணும், என்ன நினைக்கணும், என்னுடைய பாவத்துக்காக இன்னொரு மிருகம் என்ன ஆகிறது, பலியாகிறது. ஆகவே நான் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்படுகிறது, ஆகவே நான் என்ன பண்ண வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று அந்தந்த நபர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, பலிகளை ஏற்படுத்தினார். இப்போ ஏன் இங்க சொல்றாரு, பலியை அல்ல, எதை விரும்புகிறேன், இரக்கத்தையே விரும்புகிறேன். சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த பரிசேயர் வேதபாரகர்கள் எதுல குறியா இருக்கிறாங்க, இந்த மனித பாரம்பரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் குறியா இருக்கிறாங்க. ஆனா எதை விட்டுட்டாங்க,
இரக்கத்தை விட்டுட்டாங்க. என்ன இரக்கம்? அட, இந்த சீஷர்கள் பாவம்பா, ரொம்ப பசியா இருக்கிறாங்க, அதனால அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு போட்டுட்டோம் விடு அப்படின்றதுல அவங்க இறக்கப்படல. அவங்க எதுல குறியா இருக்கிறாங்க? ஓய்வு நாள்ல இதை என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது, அதுல ரொம்ப குறியா இருக்கிறாங்க. இப்ப பாருங்க, இயேசு தன்னை பற்றிய ஒரு வெளிப்பாட்டை இங்க என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். அதுக்கப்புறம் வேத வசனத்தினுடைய உண்மையான அர்த்தத்தை அவங்களுக்கு என்ன பண்றாரு, கற்றுக் கொடுக்கிறார். இதை அவங்களால என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. மூணாவது என்ன பண்றாரு, 9வது வசனத்துல இருந்து 13வது வசனம் வரைக்கும், இது ஒரு உதாரணமா தான் உங்களுக்கு சொல்றேன். அவர் அவ்விடம் விட்டு போய் அவர்களுடைய ஜப ஆலயத்தில் பிரவேசித்தார். சோ ஓய்வு நாள் நடந்து போய் என்ன பண்றாரு, எங்க போறாரு, ஜப ஆலயத்துக்கு போறார். அங்கே சூம்பின கையை உடைய மனுஷன் ஒருவன் இருந்தான். அப்பொழுது அவர் மேல் குற்றம் சாட்டும்படிக்கு, சோ இப்போ அங்க இருக்கிறவங்க எல்லாம் இப்ப யாரு மேல குற்றம் சாட்டணும், இயேசு மேல குற்றம் சாட்டணும். குற்றம் சாட்டும்படிக்கு ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா? என்னது, ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குகிறது நியாயமா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய நியாய பிரமாணத்தின்படியே, அதாவது அவங்க ஏற்படுத்தின நியாய பிரமாணத்தின்படியே அவங்க என்ன வச்சிருக்கிறாங்கன்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்வா சாவா என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த நேரத்துல அது ஓய்வு நாள் ஆனாலும் அந்த மனிதனுக்கு என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்லது சொஸ்தப்படுத்துவதற்கான எல்லா வழிமுறைகளை என்ன பண்ணலாம், செய்யலாம். அதனால என்ன இல்ல, தவறு இல்லை. எப்போ ஒரு நாள் ஓய்வு நாள், அந்த நாள்ல ஒருத்தர் எப்படி இருக்கிறாரு, எந்த கண்டிஷன்ல இருக்கிறாரு, வாழ்வா சாவான்ற கண்டிஷன்ல இருக்கிறாரு. அப்போ அவருக்கு என்ன பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் கொடுத்து அல்லது சுகம் கொடுத்து அவர் என்ன பண்ணலாம், சுகப்படுத்தலாம். இது அவங்களுடைய நியாயப்பிரமாணத்தில் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த சூழ்நிலை என்ன, இந்த மனிதன் எப்படிப்பட்டவன், சூம்பின கை உடையவன். அப்ப பாருங்க, அங்க அந்த கேள்வி கேட்கிறாங்க, ஓய்வு நாள்ல சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார்கள். அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒருவன் ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? என்ன கேள்வி கேட்கிறாரு, ஓய்வு நாள் பா, உன் ஆடு போய் எங்க விழுந்துருச்சு, குழியில விழுந்துருச்சு, நீ போய் அதை தூக்கி விடுவியா, விட மாட்டியா? சொல்லுங்க. கட்டாயமா என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க. ஏன் தூக்கி விடுவாங்கன்னா, ஏன்னா அந்த காலத்துல ஆடுதான் அவருடைய வாழ்வாதாரம், ஆடுதான் அவங்களுடைய வாழ்வாதாரம். அதனால அந்த வாழ்வாதாரத்தை இழப்பதற்கு அவங்களுக்கு என்ன இல்லை, மனசு இல்லை. அதனால போய் என்ன பண்ணுவாங்க, தூக்கி விடுவாங்க. அப்புறம் இயேசு கேட்கிறாரு, ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். மனுஷன் எதை விட மேலு, ஆட்டை விட மேலு. மனுஷன் எதை விட மேலு, மாட்டை விட மேலு. ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல ஆடு மாடு நாய் கோழி பன்னி மிருகம் இவைகளுக்கு கொடுக்கிற மதிப்பு மரியாதையை விட மனுஷங்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறது இல்ல, மதிப்பு மரியாதை கொடுக்கப்படுகிறது இல்லை. மிருகங்களை விட இன்றைக்கு மனிதர்கள் மிக கேவலமாக நடத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இயேசு சொல்றாரு, ஆட்டை பார்க்கலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான். சோ இவன் கேட்ட கேள்வி என்ன, ஓய்வு நாளில் சொஸ்தமாக்குகிறது நியாயமா? இப்ப இயேசு சொஸ்தமாக்குகிறது என்ற வார்த்தை அவர் போடாம என்ன சொல்றாரு, ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொல்லி சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் கையை நீட்டினான், அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஹல்லேலூயா. இப்ப இயேசு என்ன செஞ்சிருக்கிறார், நன்மை செய்திருக்கிறார். சோ ஒன்னு, மனித போதனைகள் மனித பாரம்பரியங்களை என்ன பண்ணினார், எதிர்த்தார். இரண்டாவது, தம்மை பற்றின உண்மையான சத்தியமான வெளிப்பாடுகளை இயேசு அவங்களுக்கு என்ன பண்ணார், சொன்னார். வேத வசனத்தினுடைய உண்மையான அர்த்தங்களை அவங்களுக்கு என்ன பண்ணினார், போதித்தார். மூன்றாவது, இயேசு என்ன செய்யறாரு,
அற்புதத்தை செய்யறாரு, நன்மை செய்யறாரு. ஹல்லேலூயா. என்ன செஞ்சாரு? அற்புதம் செஞ்சாரு, நன்மை செஞ்சார். சரி, இது எல்லாத்தினுடைய விளைவு 14வது வசனம். அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். எதுக்காக? என்ன காரணங்களுக்காக? மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகளை அவர் என்ன பண்ணினார்? எதிர்த்தார். தம்மை பற்றின உண்மையான சத்தியமான வெளிப்பாடுகளை அவர் என்ன பண்ணினார்? போதித்தார். வேத வசனத்தினுடைய சரியான அர்த்தங்களை அவங்களுக்கு என்ன பண்ணார்? சொன்னார். ஒரு அற்புதம் செய்தார், ஒரு நன்மை செய்தார். இதற்காக பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக என்ன பண்ணினார்கள்? ஆலோசனை பண்ணினார்கள். இப்ப இதேதான் லூக்கா 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள். சோ அவருடைய ஊழியத்துல அவரை கொலை செய்வதற்கு பல முறைகளில் என்ன பண்ணியிருக்கிறாங்க? திட்டம் தீட்டி கடைசியா எங்க கொலை முடியுது? கல்வாரி சிலுவையில என்ன பண்ணுது? அவரை கொலை செய்து விடுகிறார்கள். அப்போ இயேசு எதற்காக கொலை செய்யப்பட்டார்? சத்தியத்தை பேசணுமா? வேத வசனத்தை பற்றிய உண்மைகளை பேசணுமா? தன்னை பற்றிய வெளிப்பாடுகளை வெளிப்படுத்தணுமா? அப்படி பேசினால் என்ன வரும்? மரணம் வரும். அப்படி பேசாதிருந்தால் என்ன வராது? மரணம் வராது. இப்போ இயேசு கெத்செமனே தோட்டத்துல இந்த போராட்டத்துல அவர் என்ன பண்றாரு? போராடி ஜெபிக்கிறார். அவருக்கு ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. என்ன நிச்சயம்? மரணமே வந்தாலும் எதை தான் பேச வேண்டும்? எதை பேச வேண்டும்? சத்தியத்தை தான் பேச வேண்டும். உடனே அவர் எழுந்துச்சு அங்கிருந்து என்ன பண்றாரு? புறப்பட்டு போகிறார். யூதாஸ் அவரை என்ன பண்ணுகிறான்? காட்டி கொடுக்கிறான். கூட இருந்த சீஷனை என்ன பண்றான்? காட்டி கொடுக்கிறான். கூட இருந்த சீஷன் பேதுரு என்ன பண்ணுகிறான்? மறுதலிக்கிறான். இயேசு என்ன பண்ணுகிறார்கள்? சிலுவையில போய் அறைகிறார்கள். இதுதான் நடக்குது. சரி, இந்த இடத்துல இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. 40வது வசனம் 22-40. அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி. அப்போ இயேசுவுக்கு சோதனை வருகிறது. இயேசு இப்ப என்ன பண்ண போறார்? ஜெபம் பண்ண போறார். சீஷர்களுக்கும் சொல்றாரு, நீங்களும் என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஏன் ஜெபம் பண்ணணும்னா, உங்களுக்கும் என்ன வரப்போகுது? சோதனை வரப்போகுது. அந்த சோதனை நீங்க என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்க கூடாது. சீஷர்களுக்கு வந்த சோதனை என்ன? இதே சோதனை தான். என்ன சோதனை? இயேசுவை பற்றிய உண்மைகளை என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். தேவன் கொடுத்த வேத வசனத்தில் இருக்கக்கூடிய உண்மைகளை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும். மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகளை என்ன பண்ண வேண்டும்? எதிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் அவர்களுக்கு என்ன வரும்? சோதனை. என்ன? மரணம், கொலை, கொலை மிரட்டல், மரணம் வரும். அப்போ அந்த சோதனையில் அவங்க ஜெயிக்கணும்னா அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாரு? ஜெபம் பண்ணணும்னு சொல்றாரு. அதனால்தான் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அப்புறம் 46வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள் என்றார். அப்போ சீஷர்கள் ஏன் ஜெபிக்க வேண்டும்? சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ண வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். அப்போ நம்முடைய ஜெபம் என்னவாக இருக்கணும்? ஆண்டவரே, சோதனையில நான் போய் என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்க கூடாது. சோதனைனா நீங்க பாவ சோதனை நினைச்சுக்காதீங்க. என்ன சோதனை? மரணமா ஜீவனா என்ற சோதனை. இயேசு கிறிஸ்துவை பற்றிய உண்மைகளை இந்த உலகத்திலே நான் தைரியமாய் சொல்வேனா? இந்த உலகத்திலே கிறிஸ்தவத்திலே இருக்கக்கூடிய மனித போதனைகள், மனித பாரம்பரியங்களை நான் எதிர்த்து பேசுவேனா? நன்மை செய்வேனா?
எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நான் என்னதான் செய்வேன்? நன்மை செய்வேன். இப்போ இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு என்ன மிரட்டல் வரும்? கொலை மிரட்டல் வரும். உங்களை ஜனங்கள் கொலை செய்ய என்ன பண்ணுவார்கள்? பின்தொடர்வார்கள், வருவார்கள். அப்பொழுது உங்களுக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? நான் தொடர்ந்து சத்தியத்தை பேசி மரிக்க போகிறேனா, அல்லது சத்தியத்தை பேசாமல் இந்த உலகத்திலே பொய்களை பேசி தொடர்ந்து நான் இந்த உலகத்திலே வாழப் போகிறேனா? ஒரு மனிதன் தொடர்ந்து பொய்களை பேசி இந்த உலகத்திலே வாழ்ந்தால் அவனுக்கு நித்திய ஜீவன் கிடைக்குமா? சொல்லுங்க, கிடைக்காது. உண்மையை பேசி மரித்தால் அவர்களுக்கு என்ன உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. அதுதான் இயேசுவும் செய்தார். அதை தான் தன்னுடைய சீஷர்களுக்கு என்ன பண்ணார்? கற்றுக் கொடுத்தார். நீங்க பாருங்க, இயேசு ஏற்கனவே இந்த சீஷர்களை அவர் வார்ன் பண்றாரு. என்ன வார்ன் பண்றாரு? ஒரு சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி டக்குன்னு நான் முடிக்க போறேன், டைம் ஆயிடுச்சு. லூக்கா 21வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். லூக்கா 21:12. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைசாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றாராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலை மயிரில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? பொறுமையாயிருந்து நம்முடைய ஆத்மாவை என்ன பண்ணணுமா? காத்து கொள்ளணும். அப்படின்னா அந்த உபத்திரவத்துல தொடர்ந்து இயேசுவே தெய்வம் என்ற சத்தியத்தை ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? போதிக்க வேண்டும். இயேசுவை பற்றிய உண்மைகளை சொல்ல வேண்டும். வேத வசனத்தில் உள்ள உண்மைகளை எடுத்து சொல்ல வேண்டும். மனித பாரம்பரியங்களை, மனித போதனைகளை எதிர்க்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களாக என்ன பண்ண வேண்டும்? சுற்றி திரிய வேண்டும். இப்படி செய்தால் நமக்கு என்ன வரும்? கொலை மிரட்டல் வரும். நம்மை கொலை செய்வதற்கும் என்ன பண்ணுவார்கள்? துணிவார்கள். இதை இயேசு முன்னாடியே சொல்றார். இப்போ இயேசு இப்ப கெத்செமனே தோட்டத்துல இருக்கிற சூழ்நிலையில அல்லது அதுக்கப்புறமா என்ன நடக்குது பாருங்க. லூக்கா 22:31-34. பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இயேசு எதுக்காக வேண்டிக் கொள்றாராம்? விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக என்ன பண்றேன்? வேண்டிக் கொள்றேன். இப்போ இயேசு பேதுருவுக்காக வேண்டிக் கொண்டார். பேதுருடைய விசுவாசம் ஒழிந்ததா, ஒழியாமல் இருந்ததா? சொல்லுங்க. ஒழிந்தது. யார் வேண்டிக் கொண்டது? இயேசுவே வேண்டிக் கொண்டார். ஆனாலும் பேதுருவுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அவன் இயேசுவை என்ன பண்றான்? மறுதலிக்கிறான். 3 முறை மறுதலிக்கிறான். இன்னைக்கு ஜபத்தை பற்றி பேசுகிறவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? ஜபமே நமக்கு என்ன கொடுக்கும்? ஜெயம் கொடுக்கும். நீ ஜபித்தால் கர்த்தர் கட்டாயமா இதை என்ன பண்ணுவார்? செய்வார். நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளவு ஜபித்தாலும் ஆண்டவர் சித்தம் இருந்தால் என்ன பண்ணுவார்? செய்வார். அதே போல மற்றவர்களுக்காக நீங்கள் எவ்வளவு ஜபித்தாலும் ஒரு தவறு செய்வது அல்லது ஒரு தவறு செய்யாமல் இருப்பது யார் கையில் இருக்கிறது? அந்தந்த மனிதனுடைய கையில் இருக்கிறது. நான் இன்னொருத்தருக்காக ஜபம் செய்யறதுனால அந்த நபர் தவறே செய்ய மாட்டார் என்று நான் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் இயேசு வேண்டிக் கொள்கிறார். எதற்காக? ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுவுக்கு பிரியமான சீஷர்கள். அதனால என்ன பண்றாரு?
அவங்களுக்காக வேண்டிக் கொள்றாரு, சீமோனுக்காக வேண்டிக் கொள்றாரு. அப்போ பாருங்க அப்புறம் என்ன நடக்கிறது சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை என்கரேஜ் பண்றாரு. நீ கவலைப்படாத, நீ என்னை மறுதலிப்ப, ஆனாலும் நீ என்ன ஆயிடுவ? குணப்பட்டுருவ. குணப்பட்டுருவனா என்ன? திரும்பி நீ எதுக்கு வந்துருவ? சத்தியத்துக்குள்ள வந்துருவ, குணப்பட்டுருவ. நீ குணப்பட்ட பின்பு என்ன பண்ணா, உன் சகோதரரை என்ன பண்ணு? ஸ்திரப்படுத்து. யாருக்கிட்ட சொல்றாரு? இயேசுவ 3 முறை மறுதலிச்சு, இயேசு ஜெபம் செய்தும் அந்த ஜெபத்துக்கு பலன் கொடுக்காமல் 3 முறை மறுதலித்த அந்த சீமோனை, பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, நீ என்னை மறுதலித்தாலும் என்ன பண்ணுவாய்? குணப்படுவாய். குணப்பட்ட பின்பு யாரை தேற்றுவாய்? உன் சகோதரரை நீ ஸ்திரப்படுத்து என்றார். என்ன சொல்லி பேதுரு ஸ்திரப்படுத்துவாரு? என்ன சொல்லி ஸ்திரப்படுத்துவாரு? ஒரே ஒரு வாட்டி நான் என்ன பண்ணிட்டேன்? தப்பு பண்ணிட்டேன்டா, மறுபடியும் அந்த தப்பை நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்களை என்ன பண்ணுவாரு? ஸ்திரப்படுத்துவார். அப்ப கூட இருக்கிறவங்களுக்கு ஒரு முறை தப்பு செய்வதற்கு கூட என்ன வராது? தோணாது. அவங்க எப்படிதான் நிப்பாங்க? இயேசுவுக்காக உண்மையாக வைராக்கியமாக நிப்பாங்க. ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அவர் அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப இயேசு சொன்னதுனால அது நடந்ததா? இல்ல. நடக்க போறது யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். ஆனால் இயேசுவுக்கு தெரியும்ன்றதுனால பேதுரு அதை செய்யல. அது பேதுருடைய தீர்மானம். என்ன தீர்மானம்? அந்த சூழ்நிலை. ஒருவேளை இயேசுவை தெரியும்னு சொன்னா பேதுரு என்ன பண்ணிருப்பாங்க? கூட்டிட்டு போய் கொலை செஞ்சிருப்பாங்க. அதற்கு அவர் பயந்தார். அதனால என்ன சொல்றாரு? எனக்கு இவரை யாருன்னு தெரியாது. ஆனா என்ன பண்றார் பேதுரு? மறுதலிச்சிட்டு அப்புறம் போய் மனம் கசந்து அழுது அவர் குணப்படுகிறார். குணப்பட்ட பின்பு அவருடைய வாழ்க்கையில அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவர் தைரியமா என்ன பண்றாரு? நிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் இயேசுவை என்ன பண்ணவே இல்லை? மறுதலிக்கவே இல்லை. உண்மையில சபை சரித்திரத்தை சொல்றாங்க, பேதுருவை சிலுவையில் அரைஞ்சாங்களாம். அப்ப அவர் சொன்னாராம், என்ன தலைகீழ அரைங்கன்னாராம். சோ அதனால பேதுருவை எப்படி அரைஞ்சாங்களாம்? தலைகீழ அரைஞ்சாங்களாம். தலைகீழ அறையப்பட்டு அவர் மரித்து போனதாக கிறிஸ்தவ பாரம்பரியம் சொல்லுகிறது. அடுத்தது பாருங்க, லூக்கா 22 54 62. அவர்கள் அவரை பிடித்த பின்பு பிரதான ஆசாரியனுடைய வீட்டில் கொண்டு போய் விட்டார்கள். பேதுரு தூரத்திலே பின் சென்று அவர்கள் முற்றத்தின் நடுவிலே நெருப்பை மூட்டி அதை சுற்றி உட்கார்ந்த போது பேதுருவும் அவர்கள் நடுவிலே உட்கார்ந்தான். அப்பொழுது ஒரு வேலைக்காரி அவனை நெருப்பண்டையிலே உட்கார்ந்திருக்கதை கண்டு அவனை உற்று பார்த்து, இவனும் அவனோடு இருந்தவன் என்றாள். அதற்கு அவன், ஸ்திரீயே, அவனை அறியேன் என்று மறுதலித்தான். சற்று நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை கண்டு, நீயும் அவர்களில் ஒருவன் என்றான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நான் அல்ல என்றான். ஏறக்குறைய 1 மணி நேரத்துக்கு பின்பு வேறொருவன் அவனை பார்த்து, மெய்யாகவே இவனும் அவனோடு இருந்தவன், இவன் கலிலேயன் தான் என்று சாதித்தான். அதற்கு பேதுரு, மனுஷனே, நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்னவுடனே சேவல் கூவிற்று. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை உடனே பேதுருக்கு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். சோ இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தனக்கு வந்த சோதனை அவர் என்ன பண்ணினார்? ஜெயித்தார். தேவ சித்தத்தை அவர் என்ன பண்ணினார்? நிறைவேற்றினார். சீஷர்களுக்கு அவர் ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்கள்? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். என்ன ஜெபம்? சோதனைக்கு உட்படக்கூடாது. அப்படின்னா என்ன? நீங்க என்ன ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நான் தைரியமா இந்த பூமியில என்ன பண்ணணும்? சொல்லணும். வாழ்வோ சாவோ நான் என்ன பண்ணணும்? சொல்லணும். 2வது, உம்முடைய போதனைகளை, உம்மை பற்றிய உண்மைகளை, உம்மை பற்றிய சத்தியங்களை, உம்முடைய வசனத்தில் உள்ள உண்மைகளை, உம்முடைய வசனத்தில் உள்ள சத்தியங்களை நான் தைரியமாய் ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? சொல்ல வேண்டும்.
அதுக்கப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற நாள் வரை நான் என்ன செய்ய வேண்டும்? நன்மை செய்ய வேண்டும். அப்புறமா இந்த உலகத்துல அல்லது கிறிஸ்தவத்துல இருக்கக்கூடிய மனித பாரம்பரியங்கள், மனித போதனைகள், இவைகளுக்கு என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். மூட நம்பிக்கைகள், மூட பழக்க வழக்கங்களுக்கு என்ன பண்ண வேண்டும்? எதிர்த்து நிற்க வேண்டும். அப்படி எதிர்த்து நின்று இதெல்லாம் செய்யறோம்னா நாம தேவ சித்தத்தை என்ன பண்றோம்? செய்கிறோம். நமக்கு எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனை நம்ம என்ன பண்ண முடியும்? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணினார்? கெத்செமனே தோட்டத்திலே அவர் பிதாவின் சித்தத்தை என்ன பண்ணினார்? நிறைவேற்றுவதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தார். எழுந்து சென்றார். அவரை பிடித்தார்கள். சிலுவையில் என்ன பண்ணினார்கள்? அறைந்து அவரை கொலை செய்தார்கள். இயேசு எதற்காக மரித்தார்? சத்தியத்திற்காக மரித்தார், உண்மைக்காக மரித்தார், நீதிக்காக மரித்தார், நியாயத்திற்காக மரித்தார், நன்மைக்காக மரித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவின் சீஷராய் இருக்கிற நாமும் நீதிக்காக, நியாயத்திற்காக, உண்மைக்காக, சத்தியத்திற்காக, நன்மை செய்வதற்காக மரிப்பதற்கும் என்ன பண்ண வேண்டும்? துணிய வேண்டும். அல்லேலூயா. இயேசு மனித போதனைகளை எதிர்த்தார், மனித பாரம்பரியங்களை எதிர்த்தார், மூட நம்பிக்கைகளை எதிர்த்தார். அது போல நீங்களும் நானும் மனித போதனைகள், மனித பாரம்பரியங்கள், மூட நம்பிக்கைகளுக்கு நாம் எதிர் பண்ண வேண்டும், எதிர்த்து நிற்க வேண்டும். இயேசு மரித்தவர், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். அதுபோல நாம் இயேசுவுக்காக மரித்தாலும் நாம் மரித்த அந்த நொடியிலேயே நாம் யாரோடு இணைக்கப்படுகிறோம்? கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. நித்தியத்திலே அவரோடு என்ன பண்ணப்படுகிறோம்? இணைக்கப்படுகிறோம். அதனால அவருக்காக மரிப்பதற்கு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது, அஞ்சக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்யலாம்.